Praise the Lord. தாவீது ராஜா சங்கீதம் 103 பார்த்தீங்கன்னா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல நன்மைகளையும் மறந்துடாதுன்னு யார்கிட்ட பேசுறாரு? நம்ம அநேகர் இது ஒவ்வொரு பிரேயர் முடிஞ்சவங்க இதை சொல்ற பழக்கம் இருக்கு. இந்த வசனம் எதுக்காக சொல்ற இந்த வசனம்? அதுல என்ன அதற்கு தாவீது ராஜா அப்போ எப்பவுமே அவரோட ஆத்துமாக்கிட்ட அவர் பேசிக்கொள்வாராம். நம்ம சில சூழ்நிலை வரும்போது நம்ம பதட்டம் ஆகுறதுனால நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதம் நடக்க ஆரம்பிச்சிடும். அப்போ ஒரு வேளை முறுமுறுக்க ஆரம்பிச்சிடும். ஆண்டவர் எவ்வளோ நன்மை செய்திருப்பார், பிரச்சனை வந்து என்ன ஆண்டவரே, நான் எவ்வளோலாம் உங்கள்கிட்ட இருக்கிறேன், இந்த மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு எப்படி ஆண்டவரே எனக்கு நீங்கள் அனுமதிக்கலாம், இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிடும். அப்போது தாவீதுக்கும் அநேக போராட்டங்கள் உண்டு. அப்போல்லாம் ஒரு ஆத்மா கொதிச்சிருக்கும். பார்த்தியா தாவீது, நீ எவ்வளோலாம் கடவுள்ன்ற, ஆனால் உனக்கு பார் எவ்வளோலாம் கஷ்டம் வந்துன்னே இருக்குது, கடவுள் பற்றி என்ன செய்கிறாரு, உனக்கு என்ன செய்கிறாரு, ஒன்றுமே செய்யறது, இப்படி பேசியிருக்கலாம். அதனால் தாவீது என்ன செய்கிறாருன்னா, அவருடைய ஆத்மாக்கிட்ட கண்டினியூஸாக பேசுகிறார். ஏன்னா ஆத்மாவே அவர் கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த நன்மைகளை நீ ஒரு நாளும் மறந்துடாத. நீ ஆடு மேய்ச்சல் இருந்த ஒரு நாள் எனக்கு ராஜாவை ஆக்கியிருக்காரு. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எத்தனை காரியம் ஆடு நன்மை செய்திருப்பாரு. ஆனால் அதெல்லாம் மறந்து இன்னைக்கு சூழ்நிலையை நம்ம பார்த்து பேசின்னு இருப்போம். அவர் செய்த நன்மைகளை மறந்துருப்போம். அதனால நம்ம ஆத்மாக்கிட்ட பேச கற்றுக்கணும். அப்படின்னா ஆத்மாவே தேவன் செய்த நன்மைகளை நீ மறந்துடாது அப்படி நம்ம பேச கற்றுக்கணும். அப்படி பேச கற்றுக்கும் போது நம்ம அமைதியாக ஆண்டவருடைய வார்த்தையின் பிரகாரம் நடக்க ஆரம்பிக்கும். ஆத்மா அடங்கி இருக்க நம்ம கற்றுக் கொடுக்கணும் ஆத்மாக்கு. ஆமென். பிரைஸ் காட்.